வணக்கம். சில சமயம் நம்ம மனசு ரொம்ப பாரமா, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் இல்லையா? தேவையில்லாத பழைய நினைவுகள், கவலைகள்னு எல்லாம் சேர்ந்து மனசு அமுத்துற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மனசுக்கு ஒரு நல்ல டீப் கிளீன் தேவைப்படுது. இத தான் நாம மன தூய்மை, இல்லைன்னா காக்னிட்டிவ் கிளென்சிங்னு சொல்றோம். வாங்க, நம்ம மனச எப்படி அறிவியல் பூர்வமா சுத்தம் பண்ணலான்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு எப்போவாது இப்படி தோணியிருக்கா? மனசுக்குள்ள ஒரே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. சில வலி மிகுந்த நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. அப்படி நீங்க உணர்ந்திருந்தா கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கானது தான். சரி, இந்த மன தூய்மையை எப்படி அடையறதுன்னு நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல, மனசுல ஏன் பாரம் ஏறுதுன்னு ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து, மூளை கொட்டல், கவன திருப்புதல்னு 2 பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். அப்புறம், நல்ல தூக்கமும் டிஜிட்டல் ஓய்வும் ஏன் முக்கியம்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து தியானம் மூலமா எப்படி மனச ஆழமா சுத்தம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்போட இதை முடிக்கலாம். வாங்க ஆரம்பிப்போம். பகுதி 1. மனதின் பாரம் ஓர் அறிமுகம். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல நம்ம மனசு ஏன் இவ்ளோ பாரமாகுதுன்னு பார்க்கலாம். அப்போ மன தூய்மைனா என்ன? இது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல. ரொம்ப சிம்பிள். நம்ம வீடு அழுக்காயிடுச்சுன்னா க்ளீன் பண்றோம்ல, அதே மாதிரி நம்ம மூளையில தேங்கி கிடக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், கசப்பான நினைவுகள்னு இந்த குப்பைகளை அறிவியல் ரீதியா எப்படி வெளியேற்றுவதுங்கிற ஒரு செயல்முறை தான் இது. பகுதி 2. மூளை கொட்டல் மற்றும் கவனத் திருப்புதல். சரி, மனசுல இருக்கிற அந்த பாரத்தையெல்லாம் இறக்கி வைக்க நாமளே செய்யக்கூடிய 2 உடனடி மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னிக்களை இப்போ நாம பார்க்கலாம். முதல்ல பிரெயின் டம்பிங், அதாவது மூளையில இருக்கிறத கொட்டுறது. இது ரொம்ப எளிமையான ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுதோ, குழப்பம், கவலை, கோபம் எதுவா இருந்தாலும் சரி, தப்புன்னு யோசிக்காம அப்படியே அதுல எழுதுங்க. மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டுங்க. இப்படி செய்யும்போது உங்க எண்ணங்களுக்கு ஒரு உருவம் கிடைக்குது. இது ஏன் வேலை செய்யுதுன்னு சைக்காலஜி டுடே ரொம்ப அழகா விளக்குது. நம்ம மூளையோட ஒர்க்கிங் மெமரிய ஒரு சின்ன டேபிள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல ஒரே நேரத்துல கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் வைக்க முடியும். தேவையில்லாத ஃபைல்ஸை வச்சு நிரப்பிட்டா புதுசா எதையும் வைக்க முடியாது. நாம நம்ம எண்ணங்களை காகிதத்துல எழுதும்போது அந்த டேபிள் மேல இருக்கிற சுமை குறையுது. அதனால மூளை ரிலாக்ஸ் ஆகி புதுசா யோசிக்க ஆரம்பிக்குது. சரி, இப்ப 2வது டெக்னிக். ஒரு வேண்டாத நினைவு வரும்போது நாம இயல்பா என்ன பண்ணுவோம்? ஐயோ, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வோம். ஆனா அதுதான் நாம செய்யறோம் மிகப்பெரிய தப்பு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வெள்ளை யானையை மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள உடனே என்ன வரும்? அந்த வெள்ளை யானை தான், இல்லையா? வேண்டாத நினைவுகளும் அப்படித்தான். அதை எதிர்க்க எதிர்க்க அது இன்னும் வலுவா வரும். சோ அதை எதிர்க்காம உங்க கவனத்தை வேற ஒரு விஷயத்துக்கு திருப்பணும். இதை தான் காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, ஒரு கஷ்டமான கணக்கு போடலாம், இல்லனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மெதுவா முணுமுணுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளைக்கு வேற ஒரு வேலை கொடுக்கணும். ஏன்னா மூளையால ஒரே நேரத்துல 2 விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த முடியாது. பகுதி 3. உறக்கம் மற்றும் டிஜிட்டல் ஓய்வு. சில நேரங்கள்ல நாம பெருசா முயற்சி பண்ணாமலேயே நம்ம உடம்பே நமக்காக சில அற்புதமான வேலைகளை செய்யும். அந்த மாதிரி நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்கா சுத்தப்படுத்த உதவுற 2 முக்கியமான பழக்கங்களை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம தூங்கும்போது நம்ம மூளை சும்மா இருக்கிறதில்ல, அது ஒரு நைட் ஷிஃப்ட் கிளீனிங் வேலையை செய்யுது. NIH, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஆய்வுப்படி நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது கிளிம்பாட்டிக் சிஸ்டம்ங்கிற ஒரு அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது. இது மூளையில தேங்கி இருக்கிற நச்சுக்களையும் தேவையில்லாத தகவல்களையும் வெளியே தள்ளுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் பிரெயின் வாஷ் சிஸ்டம் மாதிரி. இந்த இயற்கையான பிரெயின் ஃப்ளஷ் சரியா வேலை செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால உங்க தூக்கத்தை ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது டிஜிட்டல் டீடாக்ஸ். சோஷியல் மீடியா, செய்திகள்னு நாம தொடர்ந்து எடுத்துக்கிற அதிகப்படியான தகவல்கள் நம்ம மூளைய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி மாத்திடுது. இதனால மனக்குழப்பமும் சோர்வும் தான் மிஞ்சும். சோ கொஞ்ச நேரம் ஃபோன், லேப்டாப்புக்கு ஓய்வு கொடுக்கும்போது புதுசா குப்பைகள் வர்றது நிக்கும். அப்பதான் ஏற்கனவே உள்ளே இருக்கிற தகவல்களை ஒழுங்குபடுத்தி மனசை தெளிவாக்க நம்ம மூளைக்கு தேவையான நேரமும் ஸ்பேஸும் கிடைக்கும். பகுதி 4. தியானத்தின் மூலம் மன தூய்மை. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு பேசிக் கிளீனிங்னே வச்சுக்கிட்டா, இப்போ நாம பார்க்க போறது ஒரு டீப் கிளீன், மனசோட ஆழத்துக்கே போய் சுத்தம் பண்ற ஒரு வழி. தியானம்னா எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்றதுன்னு நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல.
ஹார்வர்ட் ஹெல்த் சொல்றபடி தியானம்ங்கிறது நீங்க ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஆத்துல மிதந்து போற இலைகளை பார்க்குற மாதிரி உங்க எண்ணங்களை கவனிக்கிறது தான். அந்த இலைகள் நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், அதை பிடிக்கவோ தள்ளவோ முயற்சி பண்ணாம அது பாட்டுக்கு வந்துட்டு போக அனுமதிக்கிறது தான் தியானம். இதனால என்ன பயன் கிடைக்குது? ஒரு வேண்டாத நினைவோட நாம வச்சிருக்கிற அந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை இது உடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நினைவு உங்களை பாவிக்க காரணம் அந்த நினைவு இல்ல, அதோட நீங்க வச்சிருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ஷன் தான். அந்த பிணைப்பை உடைக்கும்போது அந்த நினைவுகளோட வலிமை தானா குறைஞ்சிடும். இது வெறும் சுத்தம் செய்யறது மட்டும் இல்ல, இது மனதை குணப்படுத்துற ஒரு செயல்முறை. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டெக்னிக்குகளையும் தொகுத்து ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையோட இந்த பகுதியை முடிக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. நம்ம பார்த்த இந்த டெக்னிக்கல் எல்லாமே பொதுவான மனக்குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் நல்லாவே உதவும். ஆனா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான, அதாவது ட்ராமா தொடர்பான நினைவுகள் இருந்தா தயவு செஞ்சு நீங்களா எதையும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு மனநல நிபுணரோட உதவியை நாடுறது தான் மிக மிக அவசியம். ஆக மொத்தம் உங்க மனசை சுத்தப்படுத்தவும் லேசாக்கவும் ஒரு அருமையான டூல் கிட் இப்போ உங்க கையில இருக்கு. மனசு பாரமா இருக்கா? பேப்பர்ல கொட்டிடுங்க. வேண்டாத எண்ணம் வருதா? கவனத்தை திருப்புங்க. தினமும் நல்லா தூங்கி மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க. சோஷியல் மீடியாவுக்கு கொஞ்சம் பிரேக் விடுங்க. இன்னும் ஆழமான அமைதிக்கு தியானம் செய்யுங்க. இந்த கருவிகள்ல உங்க மனநிலைக்கு இன்னைக்கு எது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சரி, உங்க மன அமைதிக்கான முதல் படியை இன்னைக்கே எடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.